ஆலியா ஒரு டான்ஸ் பார்ட்டிக்காக போறாங்க. அங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அட வா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள திடீர்னு லைட் ஆஃப் ஆகி அப்புறம் கொஞ்ச நேரத்துல லைட் ஆன் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஸ்னேகா டான்ஸ் ஆடுறதுக்காக ஃப்ளோர் மேல ஏறி வந்தப்போ அவங்களோட கால் சறுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த ஆக்சிடென்டால பார்ட்டியை நிறுத்திட்டோம், எல்லாரும் உங்க வீட்டுக்கு போலாம். யாரும் எங்கேயும் போக கூடாது, இது ஒரு கிரைம். அப்புறம் கிரிமினல் உங்கள ஒருத்தவங்க தான். எப்படி லாஜிக்கல் ஆர்மி? ஆலியாவுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. ஆலியா டான்ஸ் ஃப்ளோரை பார்க்கும்போது அங்க ஒரு ப்ளூ கலர் லிக்விட் இருந்ததை அவங்க பாக்குறாங்க. அது முதல்ல இந்த ஃப்ளோர்ல இல்ல, ஆனா யாரோ வேணும்னே பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்க. ஆலியா அப்படி சொன்னதை கேட்டு அங்க இருந்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படி சாத்தியம்? இங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது திடீர்னு எப்படி ஒருத்தர் கொல்ல முடியும்? அப்புறம் இந்த லிக்விட் எப்படி டான்ஸ் ஃப்ளோர்ல வந்தது? இங்க திடீர்னு லைட் ஆஃப் ஆனப்பதான் அந்த கொலைகார அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு இங்க இந்த லிக்விட போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஃப்ளோர்ல 4 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தேன். அருண், தீபக், ஏக்தா, கௌதம். ஆலியா இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முதல்ல ஏக்தா, நான் என் பிஎஃப் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், இங்க பாருங்க அந்த போட்டோ. அப்புறம் அருண், நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தேன், இதை பாருங்க. அப்புறம் தீபக், நான் என் ட்ரிங்கை ஃபில் பண்ண போயிருந்தேன். அப்புறம் கௌதம், எனக்கு வீட்ல இருந்து கால் வந்தது, அதை பேசுறதுக்கு நான் வெளியே போயிருந்தேன், இங்க பாருங்க ரெக்கார்ட். ஆலியா இவங்க சொல்றத கேக்குறாங்க. அப்புறம் எல்லா எவிடன்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்க எல்லாம் யார் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? ஆலியா இங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் பார்க்கும்போது அவங்க ஏக்தாவோட பர்ஸை பார்க்கறாங்க. அந்த பர்ஸ்ல ஃப்ரண்ட் சைட்ல ஒரு பாட்டில் இருந்தது. அதுல ப்ளூ லிக்விட் ஃபுல்லா இருந்தது. ஆனா இப்ப ஏக்தா கையில இருக்கிற அந்த பர்ஸ்ல பாருங்க, அந்த லிக்விட காணோம். அப்படின்னா ஏக்தா தான் பவர் ஆஃப் ஆனப்போ அவங்க பாட்டில்ல இருந்த அந்த லிக்விட அவங்க கீழே ஊத்தி இருக்கணும். ஆலியா அவங்கள பிடிச்சிடுறாங்க. இன்னொரு கிரைம் ஹிஸ்டரியை ஆலியா சால்வ் பண்ணிடுறாங்க. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். ஆலியா ஒரு நாள் கிளம்பி பேங்க்கு போறாங்க. அப்புறம் அங்க இருந்த பேங்க் மேனேஜரை பாக்குறாங்க. அப்ப பேங்கோட 3 எம்ப்ளாயிஸ் அங்க வராங்க. நீங்க 3 பேர் இன்னைக்கும் லேட்டா? கஸ்டமர் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும்? மோகன் சொல்றாரு, சார் நேத்து நான் ஸ்டேர்கேஸ்ல இருந்து விழுந்துட்டேன், என் கால்ல பிராக்சர் ஆயிருக்கு, இன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன், அதால பிளாஸ்டர் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். லீனா சொல்றாங்க, சார் நான் மழையில நனைஞ்சு போயிருந்தேன், அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன், அப்பதான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கித் சொல்றாரு, என் பைக் டயர் பஞ்சர் ஆயிருந்தது. இவங்கெல்லாம் யாரோ ஒருத்தவங்க போய் சொல்றாங்க. லாஜிக்கல் ஆர்மி, ஆலியாவுக்கு எப்படி புரிஞ்சது இவங்க 3 பேர்ல ஒருத்தவங்க சொல்றது பொய்ன்னு? அப்படி ஆலியா என்ன யோசிச்சாங்க? ஆலியா 3 பேரையும் பாக்குறாங்க. மோகன் சொல்றப்போ கால்ல அடிபட்டு இருந்ததாவும் பிளாஸ்டர் போடுறதுக்காக போயிருந்ததாவும் அவங்க சொல்றாங்க. ஆனா பிளாஸ்டர் பாருங்க, அவரோட கையில போட்டிருக்காங்க. கால்ல பிராக்சர் ஆயிருந்தா கையில எதுக்கு பிளாஸ்டர் போட போறாங்க? அப்ப இவர் தான் போய் சொல்றாரு. ஆலியாவோட ஷார்ப் மைண்ட்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். ஆலியாவுக்கு திடீர்னு கால் வருது. பிஜிஎல்ஆர் காலேஜோட பிரின்சிபல் ஆலியாவை உடனே வர சொல்றாரு. ஆலியாவும் காலேஜுக்கு போயிடுறாங்க. அப்ப பிரின்சிபல் ஆலியா கிட்ட சொல்றாரு, எங்க காலேஜ்ல இருந்து ஒரு டீச்சர் யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா, 3 பேர் மேல சந்தேகம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கும் டீச்சருக்கும் சண்டை நடந்தது. ஆலியா அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப சோகன் சொல்றாரு, நல்ல வேளை அந்த டீச்சரை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாங்க. சூரஜ் சொல்றாரு, நல்லதா போச்சு, காலேஜ் கொஞ்சம் அமைதியா இருக்கும். நேகா சொல்றாங்க, நான் எதுவுமே பார்க்கல, தேவையில்லாம நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க. இவங்க 3 பேரும் சொன்னதை கேட்டு ஆலியா சொல்றாங்க, எனக்கு அந்த டீச்சரோட ரூமை காட்டுங்க. பிரின்சிபல் ஆலியாவை கிட்னாப் ஆன அந்த டீச்சரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆலியா அந்த ரூமை நல்லா அப்சர்வ் பண்றாங்க. அங்க ஒரு டிராயிங் சீட்டை பாக்குறாங்க. அதுல ஒரு டிராயிங் இருந்தது. ஆலியா அந்த டிராயிங்கை அப்சர்வ் பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருது கிட்னாப்பர் யாருன்னு. அது உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? கிட்னாப்பர் சூரஜ் தான். டிராயிங்ல முதல் இமேஜ் ஒரு குழந்தையோடது, அதாவது கிட். 2வது இமேஜ் நேப்போடது, அப்படின்னா கிட் நேப். அப்புறம் 3வது இமேஜ் சன், அப்படின்னா சூரஜ். டீச்சர் க்ளூ விட்டுருக்காங்க, சூரஜ் தான் கிட்னாப் பண்ணாருன்னு. ஆலியாவுக்கு இது புரிஞ்சிருது. அப்புறம் சூரஜ் கிட்ட இருந்து அந்த டீச்சரை காப்பாத்திடுறாங்க. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். ஆலியாவுக்கு ஒரு ஆன்டிக் ஷாப் கிடைக்குது. அதை பார்த்து ஆலியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஆலியாவுக்கு ஆன்டிக் பொருள்னா ரொம்பவே பிடிக்கும். ஆலியா அந்த ஷாப் டோரை ஓபன் பண்றாங்க. அப்புறம் உள்ள கிளம்பி போறாங்க. ஒரு ஆன்டிக் மிரர் உடைஞ்சு போய் கீழே விழுந்திருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஷாப்போட ஓனர் வந்துடுறாரு. இதெல்லாம் எப்படி நடந்தது? இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எப்படி உடைஞ்சு போகும்? இந்த கடையில இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இந்த மிரரை உடைச்சிருப்பாங்கன்னு ஆலியாவுக்கு புரிய வருது. ஆலியாவுக்கு 4 பேர் மேல சந்தேகம் இருந்தது. ஆலியா அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸ்டோர் கீப்பர் சொல்றாரு, நான் ஸ்டோர்ல கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. பெயிண்டர் சொல்றாரு,
நான் மெயின் கேட்டை ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு தான் தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் சொல்றாரு, நான் ஆன்டிக் பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன், மிரரை உடைச்சது நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் கேசியர் சொல்றாரு, எனக்கு ஒரு கால் வந்தது, அதை பேசுறதுக்காக நான் வெளியே போனேன். இவங்க 4 பேர் சொன்னதை கேட்ட உடனே ஆலியாவுக்கு புரிஞ்சிருது இவங்கள யார் அதை உடைச்சிருப்பாங்கன்னு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? ஆலியா இந்த ஷாப்குள்ள வரும்போது மெயின் டோரை அவங்க கையால தான் ஓபன் பண்ணாங்க. அப்புறம் உள்ள போனாங்க. ஒருவேளை அதுல பெயிண்ட் இருந்திருந்தா அப்ப ஆலியாவோட கையில பெயிண்ட் ஆயிருக்கணும்ல. ஒருவேளை பெயிண்டர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவரோட கையிலயோ இல்ல துணிலையோ இல்ல எங்கேயாவது ஆயிருக்கணும்ல. ஆனா அவர் கிளீனா தான் இருந்தாரு. அப்படின்னா அவர் தான் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆலியா அவரை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் அவரும் அவர் பண்ண தப்ப ஒத்துக்கிறாரு. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். ஆதி காலங்காத்தால வாக்கிங்க முடிச்சுட்டு பார்க்க விட்டு அவர் வெளியே வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு அவர் போயிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அங்க ஆதிக்கு ஏதோ விசித்திரமா தோணுது. அதால் ஆதி அங்கேயே நின்னுடுறாரு. லாஜிக்கல் ஆர்மி, ஆதிக்கு அப்படி என்ன இங்க தப்ப தெரிஞ்சதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஆதி அவங்க 3 பேர் கையில இருந்த ஐஸ்கிரீமை பார்த்த உடனே இந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஐஸ்கிரீம்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டிருக்காங்க. மேங்கோ ஃபிளேவர்ல இருக்கிற வெளியே இருக்க பார்ட் எல்லோ கலர்ல இருக்கு. அப்புறம் சாக்லேட் ஃபிளேவருக்கு பிரவுன் கலர். ஆனா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்கு மட்டும் ரெட் கலர் எப்படி வரும்? அப்படின்னா கண்டிப்பா அந்த ஐஸ்கிரீம்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஆதி உடனே அந்த ஆளை நிறுத்திட்டு அந்த ஐஸ்கிரீம் டெஸ்ட் பண்றாரு. அதுல பாய்சன் இருந்தது. ஆதி அந்த ஐஸ்கிரீம் காரனை பிடிச்சிடுறாங்க. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். பூர்வியோட பாஸ் திடீர்னு அவங்களை கேபினுக்கு கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, என்னோட வீட்டுக்கு போங்க, அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு 10 நிமிஷத்துல இங்க வந்துருங்க. பூர்வி பாஸோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களோட வீடு லாக் ஆயிருந்தது. அதை ஓபன் பண்றதுக்காக ஒரு 4 டிஜிட் கோட் போடணும். அப்புறம் கோடை கேட்கறதுக்காக பூர்வி போனை எடுக்கிறாங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. அப்புறம் பூர்வி பாக்குறாங்க கோட் எழுத வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இப்ப அடுத்து வர 4 நம்பர் என்ன இருக்குன்னு அவங்க கெஸ் பண்ணணும். அடுத்து வர 4 நம்பர் தான் இதோட 4 டிஜிட் கோட். அப்பதான் கேட்டை ஓபன் பண்ண முடியும். லாஜிக்கல் ஆர்மி, இந்த பேட்டர்னை நல்லா அப்சர்வ் பண்ணி அடுத்த 4 நம்பர் என்ன வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? 2 + 3 வந்து 5. அதே மாதிரி 3 + 5 = 8. அதே மாதிரி 5 + 8 = 13. அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற 2 நம்பரோட கூடுதல் தான் அடுத்த நம்பர். அப்படின்னா அடுத்த நம்பர் வந்து 8 + 13 வந்து 21. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் வந்து 13 + 21 34. அப்போ கோட் வந்து 2134. பூர்விக்கு இது புரிஞ்சிருது. அவங்க அந்த கோடை என்டர் பண்ண உடனே டோர் ஓபன் ஆயிடுது. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். ஆலியா ஒரு சலூன்ல ஃபேஷியல் பண்றதுக்காக போறாங்க. ஃபேஷியல் மசாஜை எடுத்துக்க போறோம்னு ஆலியா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஆலியாவுக்கு எதிரில 3 பேர் வராங்க. ஆலியா அவங்க 3 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணணும். லாஜிக்கல் ஆர்மி, ஃபேஸ் மசாஜுக்காக ஆலியா அவங்க 3 பேர்ல யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா 3 பேரையும் அப்சர்வ் பண்ணுங்க. ஆலியா பாக்குறாங்க ரைட் சைடுல இருக்கிற அந்த பொண்ணோட நெயில்ஸ் ரொம்பவே நீளமா இருக்கு. அது ஃபேஸ்ல பட வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் சைடுல இருக்கிற பொண்ணு ரொம்ப ரிங்ஸ் போட்டிருக்காங்க. அதால ஃபேஸ்ல ஸ்கிராட்ச் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆலியா நடுவுல இருக்கிற பொண்ணை தானே சூஸ் பண்ணணும். ஆலியா ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு. அதால நடுவுல இருக்கிற பொண்ணையே சூஸ் பண்றாங்க. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். ஆதி அவர் வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு வழியிலேயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு டார்க் ரூம்குள்ள இருந்தாரு. அப்ப ஆதிக்கு தெரியல 3 கதவு தெரியுது. அதுல ஏதோ எழுதி இருந்தது. முதல்ல என்ன எழுதி இருந்ததுன்னா ரைட் டோர் தான் வெளியே போறதுக்கு சரியா இருக்கும்னு எழுதி இருந்தது. 2வதுல இதான் அந்த ரைட் டோர். 3வதுல எழுதி இருந்தது வெளியே போக சரியான டோரை ஓபன் பண்ணுங்க. அப்புறம் 4வதுல எழுதி இருந்தது நீ சயின்ஸ் பத்தி எல்லாம் யோசிக்காம முன்னாடி நடந்து போ. லாஜிக்கல் ஆர்மி, நல்லா யோசிச்சு இப்ப எந்த கதவு வழியா வெளியே போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா? முதல் கதவுல ரைட் கதவு தான் சரியானதுன்னு எழுதியிருக்கு. இங்க 3 ரைட் கதவு இருக்கு. 2வது கதவுல எழுதி இருக்கிறது நான் தான் அந்த ரைட் டோர்னு. 3rd அப்புறம் 4th கூட ரைட் டோர் தான். 3வது டோர்ல எழுதி இருந்தது நீ சரியான டோர்ல தான் வெளியே போக முடியும்னு. ஆனா இதுல எது சரியான கதவு? ஆனா 4வது கதவுல நீ சயின்ஸ் பத்தி எதையும் யோசிக்காம நீ முன்னாடி நடந்து போன எழுதி இருந்தது. 4 டோரையும் அப்சர்வ் பண்ணி பார்த்தா இந்த 4வது டோர் வழியா தான் உங்களுக்கு தெரிய வரும் இதுல எது சரியான கதவுன்னு. ஏன்னா இது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணல. அப்புறம் இது மத்த 3யுமே சரி பண்ணிடும். ஏன்னா ரைட்ல இருக்கிற டோர்ல தான் வெளியே போக முடியும். ஆதி 4th டோரை சூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்தவர் வெளியே போயிடுறாரு. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். இந்த இமேஜை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா இந்த பொண்ணை யார் கொலை பண்ணிருப்பாங்க? ஏ, பி இல்ல சி? கவனமா பார்த்து உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.